அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டுடே சீரியல் ரிவ்யூ மாறி மாறி சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மாரியாக இருக்கிற துர்காவை பிடிக்குமா, இல்லை மாயாவாக இருக்கிற தாராவை பிடிக்குமா, இல்லை சூர்யாவை பிடிக்குமா, இல்லை தேவி பாப்பாவை பிடிக்குமா, இல்லை ஆசினியை பிடிக்குமா, இல்லை பார்வதி அம்மாவை பிடிக்குமா, இல்லை நம்மளோட சரஸ்வதி அம்மாவை பிடிக்குமா, இல்லை நம்மளோட யமராஜாவோட மனைவியான சாம்லா தேவியை பிடிக்குமா, இல்லை தர்மராஜாவை பிடிக்குமான்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட ஷாம்லா தேவியாக இருக்கிற யமராஜனோட மனைவி இப்போ வந்து ரொம்பவும் பெரிய உதவியாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க துர்காவுக்காக. நம்மளோட துர்காவாக இருக்கிறது மாறிங்கிற விஷயம் வந்து சரஸ்வதி அம்மாவுக்கு தெரிஞ்சதும் அதை போயிட்டு நம்மளோட சூர்யா கிட்ட சொல்கிறதுக்காக போயிட்டுருக்குறாங்க. அப்போ நம்மளோட ஷாம்லா தேவி போயிட்டு நில்லுமா சரஸ்வதி அம்மா, இந்த விஷயத்தெல்லாம் சொன்னால் வந்து துர்காவோட உடம்பு சதறி வெடிஞ்சிரும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிவிட்டு, கடைசியில் எப்படியெல்லாம் வந்து துர்கா இறந்தாங்க, துர்காவை உடம்புக்குள்ளே எப்படியெல்லாம் மாறி வந்து இறந்து ஆத்மாவை கொண்டு போய் சேர்த்துனாங்கிற விஷயத்தை டோட்டலாக சொல்லி முடிக்கிறாங்க. சொல்லி முடிச்சதும் நம்மளோட சரஸ்வதி அம்மா ஒரே அழுக தான், ஒரே கண்ணீர் கம்பளமாக தான் இருந்தாங்க. சரி, அதுக்கப்புறமேட்டுக்கு ஷாம்லா தேவிக்கு ஒரு பெரிய கையெடுத்து ஒரு பெரிய கும்பிடா போட்டு, சரிம்மா நான் எதுவும் இனிமேல் சொல்லலை, நான் இனிமேல் துர்காவாக இருக்கிற மாரிக்கும் மாரியாக இருக்கிற துர்காவுக்கும் என்னோடய பொண்ணுங்க 2 பேருமே ஒன்று தான், அதனால் 2 பேருக்கும் நான் துணையாக இருப்பேன், துர்காவையும் சூர்யாவையும் எப்படியா ஒன்று சேர்த்து வைக்குவேன் அப்படிங்கிற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணிட்டுக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இப்படி நடந்திருக்கும்போது, அந்த பக்கம் நம்மளோட ஆஷினியும் தேவி பாப்பாவும் போயிட்டு சூர்யா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. உனக்கு வந்து பொருத்தமே இல்லை புஷ்பா அப்படின்னு சொல்லிட்டு தேவி பாப்பா சொல்லிட்டு இருக்கும்போது, நம்மளோட ஆசினியும் கூட சேர்ந்துட்டு பாப்பாவுக்கு பிடிக்காத போது மாமா நீங்கள் ஏன் இதை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிடும்போது, இது என்னோட விருப்பத்துக்காக பண்ணல, இது என்னோட விஷயத்துக்காக அவங்க வந்து குத்துப்பட்டதுனால யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, அதனால் ஒரு தண்டையாக நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சூர்யா சென்டிமெண்ட்டாக பேசிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து நம்மளோட தாரா இந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்டு, ஆமாப்பா இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காத, புஷ்பாவுக்கு வேறு வழி இல்லை உன்னை தவிர அப்படிங்கிற விஷயத்தை மென்ஷன் பண்ணி இன்னும் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.